நிறுத்துங்க சார் எமர்ஜென்சி சார். இங்க எந்த பையன் கிட்ட கேட்டாலும் ஃபேவரட் பிளே மாறுதே தவிர ஃபேவரட் பிளேயர் மாறலையே. பெத்தி இந்த ஏரியால ஏதாவது கடவுளுக்கு பேரா? என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெட்டி சார். என் ஃபேவரட் ரெஸ்லர் பெட்டி சார். என் ஃபேவரட் ரன்னர் பெட்டி சார். இந்த ஏரியா பயலூருக்கு பெத்தி கோயில இருக்க கடவுள் இல்ல சார், கிரவுண்ட்ல இருக்க கடவுள். ஆட்டந்தாமலே என் திமிரு. ஆகாசத்துல இருந்த நட்சத்திரம் உதிர்ந்து உடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒண்ணு இன்னைக்குன்னு பார்த்து விஜயநகரத்துல உருந்துச்சாலே. புலம்புனதெல்லாம் போதும். பெரிய புடுங்கி மாதிரி அட்வைஸ் பண்ணாத. எதுக்கு வேலைக்காவாம போயிருவ. பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுமா. கிழிச்ச. எனக்கு ஆட்டத்துல ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கு உயிர் கொடுக்கணும். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுவீங்க. நாம எல்லாரும் ஒரே பூமியில பிறந்திருந்தாலும் உங்க ஊர் மனுஷனுக்கு மதிப்பு அதிகம், எங்க ஊர்ல பிறந்தவனுக்கு மதிப்பு குறைவா? ஒரு பேர தெரியாத மரமண்டைகளை கூட்டு வந்து வேலை கொடுக்கறது பெரிய விஷயம்ல. அவனுக்கு நல்லா ஆடத்தான் தெரியும், நமக்கு அவனை ஆட்டி படைக்கவும் தெரியும். எங்களை அந்த ஆட்ட கூலிக்கார பைய வாய் பேச்சுல இல்ல, விளையாட்டுல களத்துல ஜெயிக்கிற ஆம்பளை எவ்வளவு இருந்தா வர சொன்னேன். ரெண்டு ஆட்டத்தை கலந்து ஒரே ஆட்டமா ஆடுறவங்களுக்கு கொடுக்கிற பேர் அது. நான் பெத்தி சார். ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது இந்த மலையடி வரத்துக்கு அருணுதாதான் இருக்கும். நீங்க எல்லாரும் நான் விளையாடுன்னு நினைக்கிறீங்க, நான் போராடுங்க சார்.